நடிகர் விஜய் அப்புறம் மனைவி சங்கீதா இவங்களோட விவாகரத்து விஷயம் பூதாகரமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் த்ரிஷாவுக்கு தன்னோட சொந்த BMW காரை விஜய் வந்து பரிசாக கொடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 10 நாட்களாகவே தளபதி விஜய் அப்புறம் அவருடைய மனைவி சங்கீதா இவங்களோட விவாகரத்தை பற்றின செய்திகள் எல்லா சோஷியல் மீடியா ஆப்லையும் ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ரீசண்டாக நடிகர் விஜய் த்ரிஷா கூட ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மறுபடியும் அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்களில் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் தன்னை வந்து நீலாங்கரை வீட்டில் அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு மனு தாக்கல் பண்ணி பூகம்பத்தை ஏற்படுத்தினாங்க. இதுக்கிடையில் அரசியலில் பிஸியாக வந்துட்டு இருக்கக்கூடிய தளபதி விஜய் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. நாளைக்கு கரூர் வழக்கு சம்பந்தமா சிபிஐ அவர்கிட்ட விசாரணை நடத்த போறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ரீசெண்டாக நடிகை த்ரிஷா ஏர்போர்ட்ல போற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அதுலேயும் அந்த வீடியோவில் ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட எதுக்காக நீங்கள் விஜய் கூட சேர்ந்து ஒன்றா திருமணத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்க அமைதியாகவே நடந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம இதை மட்டும்தான் பார்த்துருப்போம். ரீசெண்டாக எக்கச்சக்கமானவங்க நெட்டிசன்கள் த்ரிஷா கார்லேருந்து இறங்கி வந்ததுலேருந்து அவங்க உள்ளே போகிற வரைக்கும் ஒரு விஷயங்களையும் அக்யூரேட்டாக நோட் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அது என்னன்னா, த்ரிஷா வந்து ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காம போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு அவங்க வந்து இறங்கினாங்கல்ல கார், அந்த கார் தளபதி விஜய் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய BMW கார் அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றியான ஃபோட்டோஸ் இப்போ எக்ஸலத்தில் ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு கார் கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். ரோல்ஸ் ராய்ஸில் ஆரம்பித்து மினி கூப்பர், இனோவா, ஸ்விஃப்ட்டு, இவ்வளவு ஏன் இப்போ ரீசெண்டாக கூட லெக்ஸஸ் கார் வாங்கியிருந்தாரு. அவரோட அந்த கார் கலெக்ஷனில் BMW கார்னு வச்சிருக்காரு. அது வந்து EV கார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட EV கார் அதே நம்பர் பிளேட் பொறுத்தின அந்த ஒரு BMW கார் இருக்குல்ல, அந்த காரில் தான் த்ரிஷா நேற்று ஏர்போர்ட் வந்து இறங்கியிருக்காங்களாம். இது சம்மந்தமான வீடியோஸை எக்கச்சக்கமானவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி மறுபடியும் விஜய் மனைவி சங்கீதா சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற விஷயத்துக்காக விஜய் வந்து எவ்வளோ ஹிண்ட் கொடுத்து பார்க்குறாரு, அப்படி இருந்தும் எதுக்காக அவர் மேலே தேவையில்லாமல் மறுபடியும் பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க, அவர் தான் வெளிப்படையாகவே திருமண நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்துட்டாருல்ல, அதே மாதிரி இப்போ த்ரிஷா இவ்வளோ கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் அவங்க இறங்கி வரக்கூடிய அந்த காரும் விஜயோட கார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுல எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மூலயமா தளபதி விஜய் அவர்கள் தான் த்ரிஷாவுக்கு தன்னோட BMW காரை பரிசாக கொடுத்துருக்காரா, இல்லை விஜய் அப்புறம் த்ரிஷா அவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் வசிச்சு வராங்க, அதனால தான் விஜய் காரை அவங்க பயன்படுத்துகிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல வாந்திகள் பரவிருக்கு. எது எப்படி இருந்தாலும் வெறும் ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு காரை விஜயோட கார் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எவ்வளோ விஷயங்கள் எடிட்டிங்கில் மாற்றிருக்கலாம். ஏஐ மூலயமா அந்த நம்பர் பிளேட்டை கூட விஜய் நம்பர் பிளேட்டாக மாற்றிருக்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.